கடைசி நேரத்தில் எனக்கு நடக்காமல் போயிடுது சார். நான் 100% நம்பினேன் சார். கடைசி நேரத்தில் எனக்கு இந்த வேலை அமையலை, தொழில் அமையலை, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி தள்ளி போயிடுச்சு. என்ன செய்யுதுன்னே தெரியல. கை கூடுற நேரத்தில் நம்மளை விட்டு போயிடும். நமக்கு இதுதான் ஒரு வேலையில், ஒரு தொழிலில், ஒரு வருமானத்தில், ஒரு வீடு வாங்குகிற விஷயத்தில், ஒரு கார் வாங்குகிற விஷயத்தில், ஒரு கவர்மெண்ட் ஜாப் விஷயத்தில், ஒரு திருமண விஷயத்தில் இதுதான் நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் உங்களாலே அது தடைப்பட்டு போயிடும். உங்களுக்கே தெரியாது. இதுக்கு பேர் தான் சுயநாச வேலை. ஸோ இந்த 3 ப்ராக்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் தேவையின் அடிப்படையில் நீங்கள் நினைக்கிறது நடந்தே தீரும். செயல்படுத்தி பாருங்கள். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைகள்னு ஒன்று இருக்கும். ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள், அதுக்காக 100% எஃபோர்ட் போடுவீங்க. நாளைக்கு நடந்துடும், நாளான்னைக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கடைசி நேரத்தில் நம்ம கைவிட்டு போயிடும். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நான் எப்படி வந்தேன், ப்ராக்டிக்கலாக அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தேன் அப்படிங்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கடைசி நேரத்தில் எனக்கு நடக்காமல் போயிடுது சார். நான் 100% நம்பினேன் சார். கடைசி நேரத்தில் எனக்கு இந்த வேலை அமையலை, தொழில் அமையலை, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி தள்ளி போயிடுச்சு. என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 3 விதமான ஒரு எஃபோர்ட் இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா 100% இனிமேல் வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் இது நடக்கலை அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் இது எதுக்காக நடக்குது, என்ன காரணத்தினால இந்த மாதிரி நடக்குது, இதை எப்படி சார் நான் சரி செய்கிறது, இனிமேல் என்னுடைய எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த செயலாக இருக்கட்டும், கடைசி நேரத்தில் இந்த மாதிரி என்னை விட்டு போகக்கூடாது சார், 100% எனக்கு நடந்தே தீரணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நிறைவாக பேசலாம். 100% சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். இப்போது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க. வேலை செய்யும் பொழுது நல்லா வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு ப்ரொமோஷன் வரணும், ஒரு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், எனக்கு பதவி உயர்வு வந்தால் சம்பளம் அதிகமாக வரும், நம்ம லைஃப்பில் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேஜுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அடுத்த மாதம் கிடைச்சிரும், நாளைக்கு கிடைச்சிரும், நாளான்னைக்கு கிடைச்சிரும்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க. அந்த நாளும் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைவிட்டு போயிடும். நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. என்னடா இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்லா செஞ்சோம், கடைசி நேரத்தில் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன், இல்லை நீங்கள் சரியாக வேலை செய்யலை, இல்லை இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி வேலையே போகக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்பி இருப்பீங்க, கடைசி நேரத்தில் உங்கள் கைவிட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டிருக்குங்களா? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு திருமண விஷயம் நடந்துகிட்ருக்கோம். வாட்ஸ்அப்பில் பொண்ணு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க, மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பியிருப்பீங்க, நீங்கள் ஜாதகம் கேட்டிருப்பீங்க, அவங்களும் ஜாதகம் கேட்டிருப்பாங்க. அவங்க எந்த ஊரில் வேலை செய்கிறாங்க, பொண்ணு எந்த ஊரில் வேலை செய்கிறாங்க, மாப்பிள்ளை எந்த ஊர், ஓகேங்க இந்த ஊரில் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாங்கள் வரத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே பேசியிருப்பீங்க. கடைசி நேரத்தில் காரணமே இருக்காது. என்ன காரணம்னே தெரியாது. இல்லைங்க எங்களுக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ஃபோனை பிளாக் பண்ணிவிடுவாங்க. என்னடா காரணமே நமக்கு தெரியலையே, நம்ம என்ன பண்ணோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்டே இருக்கோம். கை கூடுற நேரத்தில் நம்மளை விட்டு போயிடும். இது ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்லை ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் எனக்கு அந்த வேலை கிடைக்கும், அவசியம் உங்கள் வேலை கிடைக்கணுங்கிறதுனால 100% எஃபோர்ட் போடுறீங்க. சூப்பராக நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம், நமக்கு 100% கிடைச்சிரும்னு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாயிடும். ஒரு சிலருக்கு மார்க் கிடைச்சிரும், இன்டர்வியூக்கு போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவீங்க. இன்டர்வியூவில் 60 பேர் கூப்பிட்டுருப்பாங்க, 40 பேர் வேலை எடுத்திருப்பாங்க, 20 பேருக்கு வேலை கிடைக்காது. எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அதாவது கடைசி நேரத்தில் வர மாதிரி இருக்கும். ஓகே நம்ம அடுத்த மாதத்தில் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணிடலாம், இந்த வேலையில் அமைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நம்ம கைவிட்டு போயிடும். இன்னும் ஒன்று சொல்லட்டுங்களா? ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க, இந்த ஆர்டர் வந்ததுன்னா நமக்கு ஒரு மணி ஃப்ளோ வந்துடும், எப்படியாவது இந்த ஆர்டர் வந்துடும் சொல்லி அந்த ஆர்டருக்கு கண்டினியூஸ் எஃபோர்ட் போட்டுட்ருப்பீங்க. நாளைக்கு இந்த ஆர்டர் 100% கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு என்ன காரணம்னே தெரியாது, அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காது. நடந்திருக்கா?
படிப்பு விஷயம் அதே மாதிரி. இந்த படிப்பு தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை கடைசி நேரத்தில் அந்த படிப்பே படிக்க முடியாத மாதிரி நீங்கள் வேற ஒரு டைரெக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக போயிருப்பீங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. ஒரு சொத்து விஷயம் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கோம். நியாயமாக பார்த்தா 100% அந்த சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குது, உங்களுக்கு வந்தே ஆகணும், அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம்னு கூட இருக்கட்டுங்க. இருந்தாலும் இந்த ஏரியாவில் 100% சொல்யூஷன் வந்துடும் சொல்லி அட்வொகேட் சொல்லியிருப்பாரு. எல்லாமே நீங்கள் நினச்சிருப்பீங்க, சரி கோயிலுக்கு போயிருப்பீங்க, சரி இந்த தடவை சொல்யூஷன் வந்துடும், நம்மளும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அது வேற டைரெக்ஷனில் போகும். கை கூடி வர மாதிரி நம்பி இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா வேற டைரெக்ஷனில் போகும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள், ஒரு உண்மை உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் இவ்வளோ உதாரணம் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நம்ம தேவைகள், நம்ம இலக்குகள் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். திடீர்னு கடைசி நேரத்தில் இது நம்மளை கெட்டு போயிடுது, இல்லை தடைப்பட்டு போயிடுது. என்ன காரணம்னே தெரியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு எனக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னதான்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சேன், சுயநாச வேலை. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பேர் சுயநாச வேலை. அது என்ன சார் சுயநாச வேலைன்னா என்னன்னா, நம் இலக்குகள், நம் தேவைகள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நமக்கு இதுதான் ஒரு வேலையில், ஒரு தொழிலில், ஒரு வருமானத்தில், ஒரு வீடு வாங்குகிற விஷயத்தில், ஒரு கார் வாங்குகிற விஷயத்தில், ஒரு கவர்மெண்ட் ஜாப் விஷயத்தில், ஒரு திருமண விஷயத்தில் இதுதான் நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் உங்களாலே அது தடைப்பட்டு போயிடும், உங்களுக்கே தெரியாது. இதுக்கு பேர் தான் சுயநாச வேலை. ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த மாதிரி இனிமேல் செயல்படுத்தாதீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த சுயநாச வேலையை தட்டி தூக்குங்க. உங்கள் தேவைகள் எதுன்னு நினைக்கிறீங்களோ 100% நடந்தே தீரும். சரி சார், இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, நம்ம மைண்டு தாங்க காரணம், நம்ம மனசு தாங்க காரணம். என்ன சார் மனசு தான் காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அதாவது நம்மளோட இயக்கத்திலே பார்த்தீங்கன்னா, நம்மளை இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் நம்மளை படைக்கும் பொழுதே மனசுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சுருக்குங்க. நம்ம மனசு ஒரு குட்டி நாய் மாதிரி. நம்ம தான் அதை ஆக்டிவேட் பண்ணோம். நம்ம என்ன சொன்னாலும் அந்த மனசு கேட்கும். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணிடுறோம், அதை வெறி நாய் மாதிரி, சொறி நாய் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன நினச்சாலும், நம்ம நினைக்கிறது கடைசி நேரத்தில் நம்ம கைவிட்டு போயிடுது. சொல்கிறது புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மனசு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறவன், ஒரு சர்வெண்ட். நம்ம தான் முதலாளி. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இடத்த மாற்றிடுறோம். நம்ம மனசை முதலாளி ஆக்கிட்டு நம்ம வேலைக்காரனாக இருக்கோம். இப்போ புரியுதுங்களா? அப்போ உங்கள் மனசு என்னென்ன சொல்லுதோ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் கடைசி நேரத்தில் கை கூடுற மாதிரி கை கூடும், கடைசி நேரத்தில் நம்மளை கைவிட்டு போயிடும். இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்ம மனசை நீங்கள் எப்போ ஒரு குட்டி நாய்க்குட்டி மாதிரி வச்சுக்கிறீங்களோ, உங்கள் மனசை நீங்கள் எப்போ உங்களோட சர்வெண்ட்டாக, ஒரு வேலையாட்களாக, ஒரு ஸ்டாஃபாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஒரு வேலை விஷயத்துலையோ, ஒரு தொழில் விஷயத்துலையோ, ஒரு திருமண விஷயத்துலையோ இந்த மாதிரி தடைபடாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. ஜஸ்ட் 3 ஸ்டெப்பு தான். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மனசு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு குட்டி நாய்க்குட்டியாக இருக்கும். நீங்கள் தான் ஓனர். உங்கள் மனசு உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒரு அடிமை. கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன செய்யலான்னு பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பயம், ஃபியர். ஃபியரை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபியர்னா என்னங்க, பயம்னா என்னங்க? பயம்ங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. எல்லாருமே ஒரு பயம்ங்கிறது தப்பாக நினச்சிருக்கீங்க. பயம்ங்கிறது இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். பயம்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு அவேர்னஸை நமக்கு கிரியேட் பண்ணுது, ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இது ஒரு குட் சைன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. பயம்ங்கிறது ஒரு பிரச்சனை வரக்கூடிய செயல் கிடையாது. பயம்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர். இப்போ கார் ஓட்டிட்டு போகிறீங்க, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துச்சு, இல்லை திடீர்னு ஒருத்தன் குறுக்க ஓடி வந்துட்டா உடனே ஒரு பய உணர்வு வரும். ஒரு இண்டிகேஷன், ஒரு அவேர்னஸ் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக பிரேக் போடுறீங்க. அப்போ நீங்கள் தப்பிச்சிக்கிறீங்க. ஸோ பயம்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷனுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பயம். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், இது அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, என் பையன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, என் மாமியார் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பய உணர்வுலேயே ட்ராவல் பண்ணுறீங்க. பயம்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர்ஸ்,
அந்த இண்டிகேட்டர்ஸ் தெரிஞ்ச உடனே எப்படி நான் பிரேக் அழுத்தணும், அந்த மாதிரி நான் என்ன செய்யணும், இந்த விஷயத்துக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து பாருங்க. இந்த பயத்தை தட்டி தூக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் ஒரு சிலர் தான் இருக்காங்க, அதாவது தோல்வி பயம் அப்படின்னு சொல்லுவோம். தோல்வி பயம்னா ஐயோ இதெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தோல்வி பயத்திலே இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் பொறுப்பு அதிகமாயிடுச்சுன்னு வச்சிங்களேன், பொறுப்பு பயம் வந்துடும். ஐயோ இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, இவ்வளோ பெரிய போஸ்ட்டு கொண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரு விதமான பயம் தான். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, பயம்ங்கிறது நம்ம குலதெய்வங்க, நம்மளை வழிநடத்துகிற ஒரு தெய்வம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், பயத்தை பற்றிய புரிதல். ரெண்டாவதுங்க, உங்களோட இலக்கு, உங்களோட டார்கெட் எது இருக்கோ அதை சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள். இப்போ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தேவைகளை கேட்டால் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க, அந்த பழக்கத்தில் தான் இருக்கிறீங்க. உடனே நாளையிலேருந்து நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா உங்களால் முடியாது. 4 மணிக்கு எந்திரிச்சா நல்லது தான், எல்லாமே கிடைக்குங்கிறதுலாம் உண்மைதான். என்னால் எந்திரிக்க முடியாது, ஏன்னா நான் 10 வருஷமாக பழகிட்டேன். 8 மணிக்கு தான் காலையில் எந்திரிச்சிருக்கேன், சூரியனை நான் பார்த்ததே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்ன ஸ்டெப் எடுங்க. என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா மனசு தான் காரணம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள், சிவா நீ 8 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு இருக்கிற, அவர் சொல்கிற மாதிரி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நீங்கள்லாம் பிரார்த்தனையோ அஃபர்மேஷனோ என்னால் செய்ய முடியாது, நாளைக்கு நான் 7:45 எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்பை சின்னது பண்ணுங்கள். உங்கள் இலக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும், அந்த இலக்கை சின்ன சின்ன இலக்காக ஜெயிக்க பாருங்கள். 7:45 சொல்லுங்கள், அடுத்த நாள் எந்திரிப்பீங்க, இல்லை அடுத்த நாள் எந்திரிப்பீங்க. ஒரு வாரத்துக்குள்ளே உங்களோட டைம் 7:45 வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் இலக்கை மாற்றுங்க, நாளையிலேருந்து 7 மணிக்கு நான் எந்திரிச்சிட்றேன். ஸோ பெரிய டார்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண பாருங்கள். அடுத்த ஒரு வாரத்தில் 7 மணிக்கு எந்திரிச்சிடுவீங்க. அப்படியே 6:45 பண்ணுங்கள், அடுத்த ஒரு வாரத்தில் 6:45 எந்திரிச்சிடுவீங்க. இப்படியே 1 மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் மனசு சிவா இவன் என்ன சொன்னாலும் செஞ்சிடறான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும். அந்த நாய்க்குட்டி ஓகே இவன் சொன்னால் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மனசுங்கிறது ஒரு குட்டி நாய். அது எப்போ உங்களை நம்பும், ஸோ சிவா சொல்கிறதெல்லாம் பண்ணுறான். 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தான், 7:45 சொன்னான், 7:45 எந்திரிச்சிட்டான், 7 மணின்னு சொன்னால் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டான், 4 மணின்னு சொல்லி 4 மணிக்கு எந்திரிச்சிட்டான்னு சொல்லி அந்த மனசு செல்ஃப் ட்ரஸ்ட் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும். அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். நியூ இயர் அப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா? நான் இந்த வருஷம் உடம்பை குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்முக்கு போயிட்டு 25,000 பணம் கட்டிட்டு வந்துட்டார். ஏடா மாப்பிள்ள 25,000 ஒட்டுக்கா கட்டிட்டு வந்துட்டேன்னா, இல்லை நம்ம கோட்டரெல்லாம் கட்டினா நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும், 25,000 நான் கட்டிட்டேன், நாளையிலேருந்து நான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பெல்லாம் கம்மி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன், தூங்கிட்டு இருக்கார். ஏன் மச்சான் ஜிம்முக்கு போகலையா, ஒரு வருஷத்துக்கு பணம் கட்டிட்டியேடாண்ணா? 2 நாள் போனேன் மச்சான், என்னால் முடியல. அதாவது உங்கள் இலக்கை எடுத்த உடனே நான் ஒரு வருஷத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இலக்கை வைக்காதீங்க. இப்போ உடம்பு குறைக்கணும், நார்மல் என்ன பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு போய் ஃபீஸ் கட்டாமல் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்க் இருக்கும், வாக்கிங் போங்க. உணவு சாப்பிட்றீங்களா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். லேட் ஃபுட் சாப்பிட்றீங்களோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். இரவு உணவு 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்லான்னு சொல்லி சின்ன சின்ன ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. டீ காஃபி அதிகமாக சாப்பிட்றீங்களா, 10 காஃபி சாப்பிட்றீங்களா, நாளையிலேருந்து நான் 9 காஃபி சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு 10 நாளில் 5 காஃபி குடிப்பேன்னு பிளான் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மாதத்தில் ஒரே ஒரு காஃபி தான் ஒரு நாளைக்கு குடிப்பேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். இதை செய்ய செய்ய என்ன தெரியுங்களா ஆகும், உங்கள் மனசு ஓகே சிவா சொல்கிறதெல்லாம் செய்கிறான், அப்போ அவன் எது சொன்னாலும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடும். இது ஒரு சயின்ஸுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணாலே உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு குட்டி நாய்க்குட்டியாக மாறிடும். நீங்கள் ஓனராக இருக்கலாம், அந்த மனசு உங்கள் சர்வெண்ட்டாக வேலை செய்யும். இந்த 2 நடந்ததுக்கப்புறம் 3ஆவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் தாட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா வீடெல்லாம் எப்போ வாங்குறேன்னு கேட்டால், எனக்கு என்னப்பா 30,000 தான் வருமானம் வந்துட்டுருக்கு, நான் என்னப்பா வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் அவர் வீடே வாங்க மாட்டார். பாசிட்டிவாக சொல்லுங்கள். இப்போ ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா வீடு வாங்கலையான்னு கேட்டால் பாசிட்டிவாக சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம், கூடிய சீக்கிரம் நான் வாங்கிடுவேன்ப்பா, அதுக்குண்டான செயல்பாடுகள்லாம் சூப்பராக செஞ்சிட்ருக்கேன் சொல்லலாமா? காசா பணமா? ஸோ உங்களோட வைப்ரேஷன், நீங்கள் சொல்கிற பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்லுங்கள். எல்லாம் வாஸ்தவம் தான், உங்களுக்கு சம்பளம் 30,000 தான் வருது, சென்னையில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ இடமோ வாங்கி வீடு வாங்க முடியாதுங்கிறது தெரியும். இருந்தாலும்
உங்களோட ப்ரெசன்டேஷனை பாசிட்டிவாக சொல்லுங்கள். அது என்ன மாப்பிள்ள வாங்கிட்டா போகுது, அடுத்த தடவை நீ வரும்போது பாரு நான் சொந்த வீட்டில் தான் இருப்பேன், சும்மா சொல்லுங்களேன். இப்போ அடுத்த தடவை வரும்போது நீங்கள் இல்லைன்னா சண்டையப்பட போகிறோம், அது கிடையாது. நீங்கள் சொல்கிற ப்ரெசன்டேஷன் பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேலை நான் ட்ரை பண்ணுறேன்டா அப்படிங்கும்போது, இந்த வேலைலாம் எனக்கு கிடைக்குமாடா, இவ்வளோ பெரிய கம்பெனி, ஸ்கில்லாம் பயங்கரமான ஆளுங்கள்லாம் வருவாங்கடா அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன், இந்த வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் நான் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் செயல்படுத்தினா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பயம்னா நம்ம குலதெய்வம். 2வது ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே பெரிய இலக்கு வேணாம், அந்த பெரிய இலக்கை ஸ்பில்ட் பண்ணிவிடுங்க. இந்த 2ஐயும் நீங்கள் செயல்படுத்தினா உங்கள் மனசு உங்களை நம்பும். உங்கள் மனசு ஒரு குட்டி நாய்க்குட்டி ஆகிடும். உங்கள் மனசு ஒரு வேலைக்காரனாக மாறிடும். நீங்கள் ஓனர் ஆகிடலாம். 3வது விஷயம், பாசிட்டிவ் தாட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். கடைசி நேரம் வரைக்கும் அந்த ஆர்டர் கிடைக்கும்னு நினச்சேன் சார், இந்த வேலை கிடைக்கும்னு நினச்சேன் சார், இந்த திருமணம் ஆகும்னு நினச்சேன் சார், திடீர்னு கைவிட்டு போயிடுச்சு, அதை சொல்லவே மாட்டீங்க. இந்த 3 விஷயங்களை செயல்படுத்தினா எந்த விஷயம் உங்களுக்கு கை கூடுமோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு 100% நடந்தே தீரும். இந்த சுயநாச வேலை அப்படின்னு சொன்னாலும் இது நடக்கவே நடக்காது. சுயநாச வேலைன்னா என்ன சொன்னாங்க? நம் தேவைகள், நம் இலக்குகளை நமக்கு தெரியாமலே நம்மளே அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் தான் சுயநாச வேலை. ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், நம்ம மனசு நம்மளே நம்பாது, நம்ம மனசை ஒரு சொரிநாய் மாதிரி நம்ம வச்சுக்கிறது, அதை முதலியாலேயே வச்சுக்கிறது, பயம், ஐயோ இது நடக்கலையே, திருமணம் நடக்கலையே, வேலை நடக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் பக்கத்தில் வர மாதிரி வரும். திடீர்னு கடைசி நேரத்தில் உங்கள் கைவிட்டு போயிடும். ஸோ இந்த 3 ப்ராக்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் தேவையின் அடிப்படையில் நீங்கள் நினைக்கிறது நடந்தே தீரும். செயல்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவில் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 9342197811 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக நம்ம பேசலாம். டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். அற்புதமாக பேசலாம். சொல்யூஷன் நோக்கி நகரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.